வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசி லோடிங்கும், கோட் ஸ்பிளிட்டிங்னா என்ன? இது 2த்த பத்தி தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய காம்ப்ளக்ஸான ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கு. ஒரு Instagram இல்ல YouTube மாரி ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, நான் அந்த இடத்துல எல்லாத்தையுமே எனக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் YouTube போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஹோம் பேஜ்ல லோட் ஆகுறது பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யூசர் அங்க தான் போவாங்க. பட் ஹோம்ல இருக்குது. அந்த ட்ரெண்டிங்ல உள்ளது, அடுத்து மியூசிக், கேமிங் இது எல்லாமே லோட் ஆனுச்சு அப்டின்னா, அந்த வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பயங்கர ஸ்லோ ஆயிரும். ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி நம்மளோட வெப்சைட்டுமே இப்ப எப்படி ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, ஃபுல்லுமே தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம எப்படி அத மாத்த போறோம் அப்டின்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் போயிட்டேன் அப்டின்னா, எனக்கு ஹோம் பேஜ்ல உள்ளது ஃபர்ஸ்ட் வந்துரணும். அதுதான் ஒரிஜினல் உள்ளது. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்டின்னா, ட்ரெண்டிங் கிளிக் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு ட்ரெண்டிங்ல உள்ள டேட்டா லோட் ஆகணும். அதே மாரி மியூசிக் கிளிக் பண்றேன் அப்டின்னா, அப்ப மட்டும் தான் எனக்கு அதோட இது லோட் ஆகணும். ஸோ நான் இப்ப இத ஒரு டிராயிங் மாரி போட்டு காமிச்சிடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இது ஒரு ஹெட்டர்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாரி இது ஒரு மெயின் கன்டென்ட் நமக்கு லோட் ஆகணும். கீழ நமக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபூட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஃபூட்டர் இருக்கு கீழ. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இத ஹெட்டர்ன்னும். ஸோ இத ஃபுட் மெயின் கன்டென்ட்டும், இது ஃபூட்டர்ன்னு சொல்லி நான் வச்சுர்றேன். ஸோ இப்ப இந்த பேஜ்ல இருக்கும்போது எனக்கு ஹெட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேஜ் லோட் ஆனோனே வியூ ஆகுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம். இந்த மெயின் கன்டென்ட்லயே இப்ப இங்கேயே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இதையே ஒரு 2 3 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ இது 1 இது 2 இது 3 ஸோ இப்படி வச்சுக்குவோம். இப்படி வைக்கும்போது எனக்கு 1ல உள்ள கன்டென்ட் ஃபாஸ்ட்டா லோட் ஆனா ஓகே. ஆனா எனக்கு 2ல உள்ளதும், 3ல உள்ளதும் எனக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடது ஸ்லோவா லோட் ஆனா போதும். எனக்கு இந்த 2ம் 3யும் எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே ரெண்டர் ஆக வேணாம். அந்த பேஜ்க்கு நான் கிட்ட வரும்போதோ, இல்ல யூசர் அத கிளிக் பண்ணாலோ, அப்ப மட்டும் தான் எனக்கு அது லோட் ஆகணும் அப்படின்னா, அது ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். ஏன்னா, நமக்கு இதுவரைக்கும் லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்டென்ட் தான் நமக்கு மெயின். ஸோ இந்த 2 கன்டென்ட்டும் ஸ்லோவா லோட் ஆனா பரவால்ல. அப்படின்னா நம்ம அந்த இடத்துல லேசி லோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் அந்த வெப் பேக்கோட இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, மொத்தமா பண்டில் பண்ணிரும். ஸோ மொத்தமா பண்டில் பண்றது மீன்ஸ் எப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஹெட்டரும் லோட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே. அப்புறம் இந்த மெயின் கன்டென்ட்ல 1, 2, 3 அதுவும் லோட் ஆயிரும். ஃபூட்டரும் லோட் ஆயிடும். பேஜ நான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட்ட போட்டு நான் நெட்ல டிப்ளாய் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது மொத்தமும் தான் நடக்கும். ஸோ இது வேணாம் எனக்கு. எனக்கு ஃபூட்டர் தனியா லோட் ஆகட்டும். இந்த 2ம் 3யும் அப்புறமா லோட் ஆனா போதும். அந்த பேஜ்க்கு வரப்ப அதோட தேவை இருக்கிறப்ப அது லோட் ஆனா போதுன்றது தான் நம்ம லேசி லோடிங். அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டரும் இந்த மெயின்ல உள்ள 1ம் மட்டும் லோட் ஆகும். ஸோ 2ம் 3 ஃபூட்டர்லாம் எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் கிட்ட வரப்ப, இல்ல அந்த யூசர் தேவைப்படுறப்ப நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இத நம்ம எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அத எக்ஸாம்பிள் டூல்ஸ்லயும் டெவலப்பர் டூல்ஸ்லயும் காட்டுறேன் நானு. எப்படி மொத்தமா பண்டில் ஆகுது. மொத்தமா பண்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி அத ஸ்ப்ளிட் பண்ணோம்னா, அப்புறம் அந்த கோட் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நமக்கு அது சங்க்ன்னு சொல்லுவோம். அந்த கோட் மட்டும் தனியா சங்க்கா விழுகும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நான் லேசி லோடிங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம லேசி லோடிங்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தமா இருக்கிற பண்டில பார்க்கணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல உள்ளத டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணி இத நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இந்த app.jsக்குள்ளயே. ஸோ இல்ல காம்போனன்ட்ஸ்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ்குள்ள போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ காம்போனன்ட்ஸ்குள்ள போயாச்சு. போயிட்டு நான் லேசி லோடிங்ன்ற மாரி காம்போனன்ட் நேம் வைக்கிறேன். ஸோ லேசி லோடிங் டாட் ஜேஎஸ். இப்போ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் RFCன்றத குடுத்துடுறேன். இந்த ஹோம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆப் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ல வச்சுட்டு லேசி லோடிங்க இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசி லோடிங் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ லேசி லோடிங். ஸோ போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இங்க நான் கண்ட்ரோல் பி குடுத்து இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குதுன்றத பாருங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பண்டில்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும். நான் இத பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பண்டில்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.7 MBக்கு இந்த மொத்தமா இப்ப நம்ம லேசி லோடிங் போட்டதோட சேர்த்து 1.7 MBக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 1.7 MB எனக்கு தேவையே இல்ல. இந்த லேசி லோடிங் எனக்கு பொறுமையா லோட் ஆனா போதும். இந்த கோட் வித் அஸ்வின் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தா போதும். லேசி லோடிங் அப்புறமா ஸ்லோவா லோட் ஆனாலே போதும். இதையும் நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பண்டிலோட நான் போய் சேர்க்க விரும்பல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த லேசி லோடிங் இம்போர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு 2 விஷயம் வேணும். ஒண்ணு சஸ்பென்ஸ்ன்னு சொல்லி ரியாக்ட்ல இருந்தே அது குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சஸ்பென்ஸ இதோட ராப் பண்ணிறணும். ஸோ
ராப் பண்ணிட்டோம். இங்க மறுபடியும் வந்து எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபால் பேக்ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி குடுக்கணும். இந்த பேஜ் வந்து லோட் ஆகல அப்படின்னா, எனக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு அதாவது அந்த பேஜ் இனிஷியலா லோட் ஆயிட்டு இருக்கு. இல்ல அதுல ஏதோ பிரச்சனை அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லோடிங் அப்படின்ற மாரி வந்து வச்சுடுறேன். ஸோ வச்சுட்டு இது வந்து நம்ம நார்மலா இம்போர்ட் பண்ற மாரி வந்து பண்ணக்கூடாது. இது எப்படி பண்ணணும்? இது வந்து நார்மல் இம்போர்ட். இத இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு நான் எப்படி வந்து லேசி லோட் இம்போர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த காம்போனன்ட்டோட நேம் வந்து வச்சிடணும். ஸோ லேசி லோடிங் இல்ல லேசி லோடிங் காம்போனன்ட் அந்த மாரி வந்து வச்சிருங்க. ஸோ லேசி காம்போனன்ட்ன்னு வச்சா மேபி இது வந்து சென்சிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லேசி காம்போனன்ட்ன்னு வைக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் அத வந்து லேசி காம்போனன்ட்ன்றத மாத்திடுறேன். ஸோ இங்க வந்து கண்டிப்பா எரர் அடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்லயே வந்து லேசின்னு சொல்லி அந்த மெத்தட் இருக்கு. ஸோ அத நான் கால் பண்ணி அதுக்குள்ள வந்து நான் ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்ஷன்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. இது போட்டாச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் ஸ்லாஷ் லேசி லோடிங் அப்படின்னு அதாவது காம்போனன்ட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட்ஸ் ஸ்லாஷ் அதுக்குள்ள தான் என்ன இருக்கு நமக்கு லேசி லோடிங்ன்ற இது இருக்கு. ஸோ நான் அத வந்து போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இத க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஏதோ எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இத மேக்ஸிமைஸ் பண்ணா நமக்கு வந்து இன்னுமே ஈஸியா தெரியும். ரியாக்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே. நம்ம ரியாக்ட்டே வந்து நம்ம வந்து இம்போர்ட்டே பண்ணல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் குடுத்து ரியாக்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணும்போது லோடிங்ன்னு சொல்லி 1 நிமிஷம் வந்து வந்துச்சுல. ஸோ இதுதான் வந்து லேசி லோடிங்ன்றது. இப்போ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பண்டிலோட சைஸ் என்னவா இருக்கும்ன்றத நம்ம பார்த்துடலாம். நான் இத மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 302 பைட்ஸ்க்கு வந்து வந்துருச்சு. முன்னாடி வந்து 1.7 MBக்கு இருந்துச்சு. இப்போ 302 பைட்ஸ்க்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த சோர்ஸ்ல வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேசி லோடிங்ன்னு சொல்லி சங்க்ன்னு சொல்லி போய் விழுகுது. இங்க பார்த்தீங்கன்னா chunk.js இதுதான் வந்து கோட ஸ்ப்ளிட் பண்றது அப்படின்றது. இதே நம்ம வந்து இப்ப இது வந்து நான் ஒரு டுட்டோரியல்ன்றதுனால நான் இங்கேயே வச்சு முடிச்சுட்டேன். இதே இல்ல இந்த யூசர் வியூ போர்ட்ட தாண்டி வந்து இது இருக்கு அப்படின்னா, அது லோடா அந்த இடத்துக்கு வரப்ப இல்ல வந்து இப்ப நம்ம ஒரு ரவுட் வச்சிருப்போம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே. ஸோ லோக்கல்ஹோஸ்ட் 3000 ஸ்லாஷ் ஹோம்ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஸ்லாஷ வந்து பில்லிங், டேஷ்போர்ட் ஏதோ ஒண்ணு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாரி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு அந்த ரவுட்டுக்கு போகும்போது மட்டும் தான் எனக்கு அதுல உள்ள டேட்டா எல்லாமே லோட் ஆகும் அப்படின்ற மாரி. இதுக்கு தான் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன் யூடியூப்னு சொல்லிட்டு. யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா, ஹோம், ட்ரெண்டிங், ஷார்ட்ஸ் இந்த மாரி வந்து வரும். ஸோ எல்லாமே ஷார்ட்ஸ்லாம் வந்து ஒரு லட்சக்கணக்குல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லட்சம், கோடி எவ்வளோல வேணா இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இனிஷியல் ரெண்டர்ல லோட் பண்ணிடுவோமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. யூசர் ஸ்க்ரோல் பண்ண தான் அந்த டேட்டா வந்து லோட் ஆகும். அதே மாரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ்ன்றதே ஃபர்ஸ்ட் வந்து லோடே ஆவாது. நம்ம ஷார்ட்ஸ கிளிக் பண்ணும்போது மட்டும் தான் அந்த இது வந்து லோட் ஆகும். அதே மாரி நான் ட்ரெண்டிங்க கிளிக் பண்ணும்போது மட்டும் தான் ட்ரெண்டிங்ல உள்ள அவுட்டர் டேட்டா வந்து லோட் ஆகும். அப்புறம் நான் அதுல உள்ள ஏதாவது ஒரு வீடியோவ கிளிக் பண்றேன் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் லோட் ஆகும். ஸோ இந்த மாரி வந்து கோட ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஸ்பீடா இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம வந்து லேசி லோடிங்கும் இந்த கோட் ஸ்ப்ளிட் வந்து பண்றோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோ த்ராட்டிலிங் இருக்குல்ல. ஸோ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லோடிங் சொல்லிட்டு 1 செகண்ட்ல வந்துட்டு போணுச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த நோ த்ராட்டிலிங்லேருந்து எடுத்துட்டு இத வந்து ஸ்லோ 3G இல்ல ஃபாஸ்ட் 3Gல வச்சோம் அப்படின்னா, நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து லோடிங்ன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பண்டில் லோட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் லோடிங்ன்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்க இருந்து இந்த சங்க் வந்து போய் விழுகுது. இந்த கோட் ஸ்ப்ளிட் ஆயி அந்த சங்க் மட்டும் வந்து விழுகுது. ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்ம இப்ப ஸ்லோ 3Gல வைக்கிறப்பயே வந்து எனக்கு வந்து இது வந்து ஃபாஸ்ட்டா இருக்கு. இப்ப நான் இத வந்துட்டு சப்போஸ் இப்ப நான் வந்து இத சஸ்பென்ஸ்குள்ள இல்லாம, இத வந்து லேசி காம்போனன்ட்ட வந்து வெளிய போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரியாக்ட் டாட் லேசின்னு இல்லாம நார்மலா இம்போர்ட் வந்து போட்டு நான் போடுறேன். ஸோ இந்த சஸ்பென்ஸையும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்ப நான் ஸ்லோ 3Gல குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்ன்றத பார்த்துடலாம். ஸோ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பண்டிலே வந்துட்டு ரொம்ப நேரம் லோட் ஆகி எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்றத பாருங்க. ஸோ பைட்ஸ் வந்து ஏறிட்டே போயிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஸ்லோ 3Gல வைக்கும்போது. இதுவே இந்த இப்ப நம்ம 3G நெட்வொர்க்ல இருக்கோம். இப்ப எல்லாருமே 4Gக்கு வந்துட்டோம். பட் இருந்தாலுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ஸ்பீடா நம்ம 4Gலயும் 5G எதுல போனாலும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல இருந்து வந்து டக்குன்னு வர மாரி இருந்துச்சு அப்படின்னா, அப்பதான் வந்து நம்ம வெப்சைட்ட வந்து நெறைய பேர் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ரொம்ப ஸ்லோவா இது லோட் ஆகி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரும்னு நம்ம வெப்சைட்ட விட்டுட்டு மத்த வெப்சைட்டுக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் 1.3, 1.4 இது லோட் ஆயிட்டே இருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். 32, 33.4 செகண்ட்ஸ். இப்ப இதுல வந்து இதே மாரி தாங்க. இந்த இப்ப வெப்சைட்லயும் சரி, அதே மாரி வந்துட்டு நம்மளோட ஃபார்முலா 1 இந்த இதுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த செகண்ட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா போறோமோ, அப்பதான் வந்துட்டு நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம ஃபாஸ்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இது வந்து 36.94 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதே இல்லாம என்னால வந்துட்டு அத டக்குன்னு ஃபாஸ்ட்டா இன்னும் 36.94லேருந்து எடுத்துட்டு இன்னும் கம்மி பண்ண முடியும். என்னால ஒரு 18 செகண்ட், 10 செகண்ட்ல கொண்டு வர முடியும் அப்டின்னா, அதுதான் என்னோட அச்சீவ்மென்ட். அதே மாரி இந்த சைஸ வந்து 1.7 MBன்னு இருக்கிறதுக்கு பதிலா 1.4 MB, 1.3 MBன்னு இருக்கிறது தான் ஒரு அச்சீவ்மென்ட்.
ஸோ இது இந்த மாரி வந்து குறைக்கிறது, சங்க குறைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த டைம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா குறைச்சு பேஜ்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கன்டென்ட் ஷோ பண்ண முடியுமோ, அப்பதான் வந்துட்டு நம்ம வெப்சைட் வந்து பயங்கர ஸ்பீடா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து லேசி லோடிங்கோட கான்செப்ட். அதுதான் வந்து கோட் ஸ்ப்ளிட்டிங்கும் வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.